2-3 டேஸ்க்கு அப்புறம் சென்னையில் இன்றைக்கி தாங்க வெயில் வந்திருக்கு. ஸோ வெயில் மழைக்கப்புறம் வெயில் அப்படின்றதே வந்து ஒரு தனி சுகம்தான். தனி சுகம் அப்படின்றத தாண்டி ஹவுஸ் ஒய்ஃபோட மைண்ட் செட்லாம் என்ன தெரியுமா இருக்கும், எப்படா துணி துவைச்சி காய வைக்கலாம், இந்த வெயிலில் காய வைக்கிற பொருளெல்லாம் அப்படி அப்படியே வச்சுருக்கோமே அதையும் காய வைக்கணும், இதாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருக்குது, எப்படா துணி துவைச்சி வெயிலில் காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. லாஸ்ட் வீக் நீயா நானா ஷோவில் வந்து ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சு, ஃபோன் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆனவங்க, ஃபோன் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகி அதுலேருந்து மீண்டு வந்தவங்கன்னு சொல்லிட்டு 2 சைட்லேருந்து பேசினாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஃபோன் அடிக்டட் பர்சனா, இல்லை ஃபோன் நான் வந்து ஒரு டைம் லிமிட் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன், அடிக்டட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான பர்சனா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபோனுக்கு அடிக்டட்லாம் கிடையாது, அப்பப்போ பார்ப்பேன். இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, எடிட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் டெக்னிக்கலாக அதெல்லாம் வந்து பார்ப்பேன். எங்கள் வீட்லேயும் அடிக்டட் பர்சன் இருக்கார். ஃபோன் அடிக்டட் மட்டும் கிடையாது, 3 விஷயந்தான் அவர் அடிக்டடு. ஃபோனு, டிவியில் படம் போட்டால் படம் பார்க்குறது, ஸ்நாக்ஸ், இது 3 இருந்தால் போதும். அவருக்கு அந்த ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணது வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருக்காங்களா, இல்லை நீங்கள் எப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சாதம் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே தான், லஞ்சும் அதே தான். ஸோ தேங்காய் சாதம், இந்த கிளறின சாதம் அப்படின்னாவே ஸ்கூல் டைமில் எங்கள் அம்மா எனக்கு கிளறி கொடுக்குறது தான். அப்போது வந்து தேங்காய் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், அப்படியே மிஞ்சி போனால் புளி சாதம். உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருந்துச்சுனாலும்